உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் எம் மணிமாறன். நான் திருவாரூர்ல இருந்து வரேன் சார். நான் வந்து என்னன்னா 3619 கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அண்ட் மெஷின் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கேன். 3619. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். இந்த தேர்வை பற்றி சொல்லுங்கள். இது என்ன மாதிரி தேர்வு? இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், இது யார் யார் எழுதலாம், என்ன குவாலிஃபிகேஷன், அதை பற்றிலாம் சொல்லுங்கள். சார் இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்கில் இருந்து எடுத்திருக்காங்க சார். இது வந்து என்னென்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்கு தான் எடுத்திருக்காங்க. அதில் பல ட்ரேடுக்கு எடுத்தாங்க. நான் செலக்ட் பண்ணது வந்து சிஎன்சி அப்படிங்கிற ஒரு ட்ரேடு. அது 3619 சார். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்த டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுது. இப்போது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு ஒரு 100 மார்க்ஸுக்கு வைப்பாங்க சார். இது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு தான் நம்மளோட டெக்னிக்கலில் வந்து வைப்பாங்க. அது வந்து 200 கொஸ்டின் சார். மொத்தம் என்னென்னா 300 கொஸ்டின்ஸ். 300 கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா 1.5 மார்க் அப்படிங்கிறபடி போட்டு நமக்கு வந்து இது கொடுப்பாங்க சார். இதில் வந்து நான் வந்து என்னென்னா 46 ஓவரால் ரேங்க் 46 வந்திருக்கேன் சார். கம்யூனல் ரேங்க் 1 சார். என்னது நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா? நான் வந்து டெக்னிக்கலில் 158 போட்டேன் சார். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 54 போட்டிருக்கேன். ஓகே. இப்போ உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தீங்க? சிஎன்சி. ஆமாம் சார், நான் சிஎன்சி தான் எடுத்தேன். ஓகே. இப்போ சிஎன்சியில் ஒரு 10 யூனிட் இருக்கும் இல்லையா? அது படிப்பதற்கான சோர்ஸ், புக்ஸு இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம வாங்க முடியுமான்னு பார்த்தோம்னா, இதுக்கு பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்துலாம் இதுக்கு வாங்க முடியல சார். நான் கலெக்ட் பண்ணது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லேயே பக்கத்தில் இருக்கிற ஐஐடிஸுக்கு ஐடிஐக்கு போனோன்னா, ஐடிஐயில் போயிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரேட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சார், இதுக்கான புத்தகம் என்ன, அதாவது என்ன புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எங்கே சார் கலெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா நிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சார். அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்போதுமே இன்டர்நெட்டில் சோர்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணி தான் சார் இதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு பர்டிகுலராக போயிட்டு நம்ம எங்கேயும் போயிட்டு இதுக்கு நோட்ஸ் கொடுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 4 குரூப் 2லாம் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் நோட்ஸ் நிறையவே கிடைக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது ஒன்று தான். மற்றபடி இதை வந்து நம்ம இன்டர்நெட்டில் நிறைய கலெக்ட் பண்ணுறது மூலிமா இதை வந்து நம்ம படிக்க முடியும் சார். அப்புறம் வந்து ஐடிஐ காலேஜஸ்லேயே போயிட்டு நம்ம இதுக்கான புத்தகமே வாங்கி படிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு ட்ரேடு மட்டும்தான் படிச்சிங்களா, இல்லை நிறைய ட்ரேட் படிச்சிங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக நான் 2 ட்ரேடுக்கு பண்ணியிருந்தேன். ஒன்று ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று, இன்னொன்று வந்து சிஎன்சி. இது 2க்கு தான் நான் பண்ணேன். ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவு அது நம்ம படிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பர்டிகுலராக ஒரு புக் எடுத்து தான் படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்ம இன்டர்நெட்டில் சோர்ஸ் கலெக்ட் பண்ணாலே அது வந்து இது பண்ணிட முடியுது. பட் சிஎன்சிக்கு தான் நான் வந்து என்னென்னா நிறைய சோர்ஸ் கலெக்ட் பண்ணி இன்டர்நெட்டில் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படி தான் சார் படித்தேன். ஓகே. இப்போ ஐடிஐ படித்தவங்கன்னா ஒரு ட்ரேடு 2 ட்ரேடு அவங்க என்ன படித்தாங்களோ அது மட்டும்தான் எழுத முடியும். டிப்ளமோவோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ படிச்சிருந்தாங்கன்னா நிறைய ட்ரேட் எழுதலாமா? ஆமாம் சார். இப்போ ஐடிஐன்னு கேட்டிங்கன்னா, ஐடிஐங்கிறது வந்து என்னென்னா 2 இயர்ஸ் கோர்ஸுங்கிறதுனால அவங்க அதை மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். அதனால் வந்து அவங்க அதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். இப்போ இதுவே நம்ம அதில் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை வந்து டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம பண்ணியிருந்தோம்னா வைடா, அதாவது என்னென்னா அதுலேயே வந்து மெஷினிஸ்ட்னு இருக்குது, அப்புறம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் ரொபாட்டிக்ஸ், சிஎன்சி, இதை மாதிரி நிறைய எழுதலாம் சார். இதெல்லாம் பட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ அண்ட் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும்தான். ஐடிஐனா அந்தந்த ட்ரேடு என்ன ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் சார் அவங்க பண்ண முடியும். இது மொத்தமாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு மட்டும்தான். ஆமாம் சார். இது கண்டக்ட் பண்ணது வந்து சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாருக்குமே தான் கண்டக்ட் பண்ணாங்க. போன ஃபேஸில் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிஞ்சிருக்கு. இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ நடந்துட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சிங்கன்னா? ஜிஎஸ் பேப்பர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக டிஎன்பிஎஸ்சிக்கு பண்ணுற மாதிரி தான் சார். அதாவது என்னென்னா நம்ம எப்போதுமே படிப்போம் இல்லையா, தமிழ் வந்து 100 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸு, அடுத்து வந்து ஜிஎஸ் வந்து 100 கொஸ்டின்ஸு. 6th to 10th புக்கு மட்டுமே படித்தாலே போதும். அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 2 ஃபேஸாக எக்ஸாம் நடக்கிறதுனால 100 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்லையும் 200 கொஸ்டின் வந்து நம்மளோட இதுலேயே இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த 100 வந்து ரொம்பலாம் வந்து ரொம்ப குரூப் 2லையோ குரூப் 1லையோ குரூப் 4லையோ கேட்க மாதிரி ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஓரலாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குரூப் 2 குரூப் 4க்கு வந்து ரொம்ப ஹெவியாக எஃபோர்ட் போட்டு படிக்கிறதுல இதை மாதிரி நம்ம கொஞ்சம் பிடிச்சி டெக்னிக்கல் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி இதை படிக்கிறாங்களோ இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே. நீங்கள் எப்போ கல்லூரி முடிச்சிங்க, எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க சார் இந்த எக்ஸாம்ஸ்க்கு? சார் நான் வந்து 2020 பாஸ் அவுட்னா
பார்த்தீங்கன்னா நான் நான் படித்து முடிக்கிற போது என்னென்னா கொரோனா. ஓகேங்களா, கொரோனா காலத்தில் வந்து நான் வந்து அதில் இருந்து ஒரு 2 இயர்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நான் குரூப் 4ல செலக்ட் ஆகி ஏற்கனவே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் அங்கே ப்ரொஃபஷனலாக கம்ப்ளீட் பண்ணி ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு நான் இதுக்கு படிக்க ஆரம்பித்தேன். இது நான் வந்து என்னென்னா ஒரு அந்த அளவுக்கு, அதாவது குரூப் 4 குரூப் 2 அளவுக்கு எஃபர்ட் இதுக்கு போட தேவையில்லை. டெக்னிக்கலில் நம்மளோட டெக்னிக்கலில் எப்படி இது பண்ணுறோமோ அதை பொறுத்து இதில் வந்து ஈஸியாக செலக்ட் ஆக முடியும். அவ்வளோதான். நீங்கள் ஏயும் படிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை சார், நான் ஏஇ ட்ரை பண்ணவே இல்லை. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் எக்ஸாம்லேயே இதுதான் என்னோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இது ரொம்ப ஈஸி தான் சார். ஓகே. அப்போ ஜிஎஸ் நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4ல இருந்ததால சொல்லுங்கள். இந்த இதுக்கு ஜிஎஸ்ல இப்போ நமக்கு 6 யூனிட்ஸ் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு பேசிக்காக படித்தா கூட போதும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். சார் இப்போ மாடர்ன் இந்தியா அதை எடுத்துக்கோங்க, பாலிட்டி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக கேட்குறது வந்து மாடர்ன் இந்தியா, பாலிட்டி. அப்புறம் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா சயின்ஸ் இப்போ மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிஃபர் பண்ணுறவங்க சயின்ஸை வந்து மீடியம்ஸுக்கு ஒமிட் பண்ணிட்டு தான் அதை படிப்பாங்க. மற்றபடி அப்புறம் வந்து என்னென்னா ஜாகிரஃபி இருக்குது. ஜாகிரஃபி முடிச்சுட்டு ஜாகிரஃபியும் அவ்வளோவா ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது சார். அதுவுமே நம்ம எப்படி படிக்க போகிறோமோ அப்படியே தான் படிக்கணும். மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் வந்து காம்ப்ளிகேட்டடாக கிடையாது சார். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக்னா அந்த 10 டாபிக் மட்டும்தான். அதாவது நம்ம இதில் முதல்ல என்னன்னா இதில் படிப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு நம்ம அதர் சோர்ஸ், அதாவது என்னென்னா புக்கை விட்டுட்டு அதர் சோர்ஸில் போய் படிக்கணுங்கிற ஒரு வேலையே கிடையாது சார். எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது. அந்த ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை நீங்கள் பார்த்தாலே போதும். உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறது உங்களுக்கு? ஆமாம் சார், ஃபேமிலி சப்போர்ட்டிங் அது எப்போதுமே இருக்குதா. நான் ஏற்கனவே குரூப் 4லேயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அங்கே அப்போயுமே எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் நிறையவே இருந்தது. பட் எனக்கு முழுக்க என்னை படிக்க வைக்கிறது எல்லாமே என் அண்ணன் தான் படிக்க வச்சான். அப்புறம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது அதுலேருந்து நானாகவே இதை வந்து படிச்சிருக்கேன் சார். அதான் நினைச்சீங்க? ஆமாம். ஏன் அப்படி மாறணும்னு நினைச்சீங்க சார்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா பர்டிகுலர்? பேசிக் வந்து என்னென்னா நான் போனது முன்னாடி குரூப் 4 சார். குரூப் 4ங்கிறதுனால அதில் வந்து பே ஸ்கேல் ரொம்ப கம்மி. ஜூனியர் அசிஸ்டண்டா போனீங்க? ஆமாம், ஓகே. டைப்பிஸ்ட்டாக போனேன். டைப்பிஸ்டா போனேன். அதில் வந்து பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 19,100 தான். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கே 35,400ங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் மணி ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறத, ஃபேமிலியும் ஈஸியாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் இதுக்கு படிக்க. வேற படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே போய் டிஎன்பிஎஸ்சியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த இதுக்கே தான் படிக்கிறீங்க. பட் உங்களோட டெக்னிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதை ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஏன்னா டெக்னிக்கலில் உங்களுக்கு அதிகமாக வேக்கண்ட் வருது. நீங்கள் அழகாக அதுக்கு கஷ்டப்படுறதை இதில் நீங்கள் வந்து ஒரு 70% இதில் போட்டிங்கனாலே இதில் ஈஸியாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். இதுதான் என்னோட ஒரு யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா இந்த காணொலியில் சொல்லலாம். இதில் நான் நன்றி சொல்கிறேன்னா ஒரே ஒரு ஆள் தான், என் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா என் அண்ணன் தான் முதல்லையும் படிக்க வச்சது, இப்பயும் படிக்க வச்சது. என் அண்ணனுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்லணும். வேறு